அதே நேரம் இந்தியாவில் ஒரு சூப்பர் ஜி எல்லாம் நிற்குது என்ன. நான் ஜெர்மனில இருந்து வரேன். புத்தம்பது டயர் இந்த பூ கூட அப்படியே இடாக்கு பாருங்க. நிறைய பேர் இருக்குது. நிசான் இருக்குது, சுசுகி இருக்குது, டொயோட்டா இருக்குது. ஏஆக்ஸ்னா ஜப்பான் டயர், பவர் ஸ்டேரிங், சைஸ் மட்டை, கேண்டில், லொக்கு முழுக்கலையுமே இருக்குது. எடுக்க வராங்க. உங்களோட வீடியோ பார்த்து தான் பர்டிகுலரான கஷ்டம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஓனரா? ஃபர்ஸ்ட் ஓனர். இதை தாண்டியுமே 48 சிசி பைக்குகளுமே இருக்குது. மற்றது ஒரு 200 பைக் நிற்கிது. ஃபுல் ஆப்ஷனுமே ஒர்க்கிங் கண்டிஷன். இது 800 மாடல். நார்மல் மாருதிக்கு ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன். ஒரிஜினல் டின் பாடி ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் ஓனரோட நிற்கிதான் பாருங்க. இப்படி நிற்கிது. ஏசியில் இருந்து முழு ஆப்ஷனுமே வேலை. வெல்கம் டு 2K Salons. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா செகண்ட் ஹேண்ட் வாகனம் விற்கிற ஒரு ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷோரூமோட பேரை பார்த்தீங்கன்னா டியாரா மோட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் நிறையவே இருக்குது. அதெல்லாம் என்ன ப்ரைஸில் இருக்குது, என்னென்ன மாதிரி நிற்கிதுன்னு தான் வீடியோவோட பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல் இந்த ஷோரூம் அங்கே இருக்குண்டா ஜாழ்ப்பாணத்தில் சுண்ணாத்தில் திசா ஹோட்டலுக்கு முன் லேனுக்காக இருக்குது. சரி வாங்க என்னென்ன மாதிரி வாகனங்கள் எல்லாம் இங்கே இருக்குன்ற வீடியோவோட பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் எங்களோட 2K Salons முதல் திறம் பாருங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். அண்ணாண்ட பேர்? என் பேர் கமலநாதன். ஓகே. எங்கேருந்து வாரீங்கண்ணா? நான் ஜெர்மனில இருந்து வரேன். ஜெர்மனிலேருந்து வாரீங்க? இங்கே யாழ்ப்பாணம். இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கீங்க. இப்போ ஜெர்மனிலேருந்து வந்திருக்கீங்க. என்ன பார்க்க வந்தீங்க இங்கே? இப்போ நான் எனக்குலேருந்து அந்த 48 சிசி மோட்டர் சைக்கிளில் நான் உங்களோட யூடியூப் எல்லாம் பார்த்தேன். எனக்கு ஒரு சிந்தனா நான் பெருசாக எனக்கு ஓட தெரியும். அந்த வழியால் இதை சிசி எடுத்து பவரோட ஓடுவோம்ட்டு இங்க உங்களோட இது பார்த்து தான் நீங்க வந்தேன். இப்ப இங்க இருந்து எனக்கு இந்த விலையில இது ஓகே ஆயிருக்குது. கேட்டு வாங்குறது ஐடியா இருந்தது. ஆனா ஒரு சீட் அண்டைக்குள்ள கொஞ்சம் ஒரு சீட் உங்களுக்கு பேக் சீட்டும் தேவைப்படுது. வைஃபையோ அல்லது வேற யாரையோ ஒரு ஆளை ஏத்துறாங்க. அவசரத்துக்கு யாரையும் நேத்த வண்டி வந்தாண்டா கஷ்டமாப்படும் தானே. அதான் அதுக்காண்டி இதை பாக்குறேன். இனி வருவதோ தெரியல அவர்கிட்ட. அது சரி, அதை கேட்டு பார்ப்போம். அதே நேரம் டபுள் சீட்டுகளும் இருக்குது. அது இருக்கு. இது 280 ஓகே ஆகுது. அது 380. அது கொஞ்சம் அந்த விலைக்காண்டி இது விலைக்கு ஓகே இருக்குன்னு. இது விலைக்கு ஓகே. இவங்ககிட்ட இது மட்டும் இல்ல, கார்களுமே எல்லாம் மெலிவான அதுவும் பெஸ்டான கார் எல்லாம் வீடியோல பாத்துருப்பீங்க. நாங்களுமே அடுத்தடுத்த பைக்குகள் வரைக்கும் நாங்க காணாலி போட்டோன்றப்ப நீங்களும் அவங்களோட காணாலியை பாருங்க. நான் பாத்துக்கிட்டு தான் நான் வந்து அவர்கிட்ட தம்பி அவங்க இங்க நேரடியா நிக்கிறாங்களே அப்படி பாக்குறேன். சரியா சரி. அப்ப பிறகு என்ன தம்பி? சரி ஓகே, நன்றி. முடிஞ்சு கொள்வோம். சரியா, வணக்கம். ஓகே ஓகே. இப்போ டியாரா மோட்டார்ஸ்ல புது வாகனங்கள் எல்லாம் வந்திருக்கேன்னு. இங்க பாத்தீங்கன்னா வாகனங்கள் நல்ல மூவிங்ல இருக்கு. இந்த இடம் தான் இதுக்கு இருக்கிறபடியால நல்ல மூவிங்ல போய்கொண்டு இருக்குது. பாத்தீங்கன்னா கார்கள் இங்க வருங்க, எக்கச்சக்கமான கார்கள் வந்து போய்கொண்டே இருக்கு. நான் போன முறையும் பிறகு ஒரு ஜெர்மன் அண்ணா கூட வீடியோ பார்த்து வந்தேன்னு சொல்லி பைக் எல்லாம் பார்க்க வந்தேன். என்ன பைக்குகள் எல்லாம் பார்த்து வந்தவர். அதே நேரம் இன்றைக்கும் ஒரு அண்ணா வந்து பைக் வாங்கிட்டு போறார். அந்த 2 வீடியோ கிளிப் எல்லாமே நான் இதுக்கு ஆட் பண்ணி வரேன். அதே நேரம் இந்தியாவில் ஒரு சூப்பர் ஜி எல்லாம் நிற்குது. என்ன இது என்ன மாதிரி? என்ன இது வந்து 178 2002 2008 ரெஜிஸ்டர் ஆகினா 2002 2008 ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். PB 5781. இது என்ன மாதிரி? என்ன ஒரிஜினல் சூப்பர் ஜி இல்ல? ஒரிஜினல் சூப்பர் ஜி. ஓகே ஓகே ஓகே. ஆட்டோ கீயா? டின் பாடி தானே? டின் பாடி, ஒரிஜினல் டின் பாடி. இப்போ பாருங்க ஓடிவா சுத்தி தட்டி பாருங்க. பாருங்க உள்வளங்களை பாருங்க. நார்மலா இந்த உள்வளங்களுமே பாருங்க எப்படி இருக்குண்டு. இப்போ டயர் வளங்கள் என்ன மாதிரி? டயர் எல்லாம் புதுசு தான். புது டயர் ஓடவே இல்லை. ஓடவே இல்லை, அப்படியே நிற்கிது. நீங்க ஒன்று அந்த மாற்றி போட்டு அப்படியே விட்டுருக்கீங்களா? இவரான் டயர் வாகனத்தை எடுத்து இப்போ டயர் எல்லாம் மாற்றி போட்டு விட்டுருக்கீங்க பாருங்க. புத்தம்பது டயர். இந்த பூ கூட அப்படியே இடாக்கு பாருங்க. இந்த அப்படியே புத்தம்புது டயரா நிற்கிது. டயர் வளர்த்து ஒன்றும் சொல்லி தேவையில்லை. எலோவிலும் போட்டிருக்கீங்க. எலோவிலுமே இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. டயரும் 100க்கு 100 வீதம் இருக்குது. மற்ற ஒரு உள்ளுக்கும் பார்ப்போம். இங்கே பாருங்க சார். பாருங்க செசியில் பாருங்க அவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. செசி என்ன? ஓகே. உட்களுக்கு ஒன்றும் இல்லை. உட்கள் ஒன்றுமே இல்லையா? உள்ளுக்கு என்ன மாதிரி? என்ன ஓட்டோ டோரா? ஓட்டோ டோர். மட்டை கூடு போட்டு கிடக்கு, கேரியர் சீட் போட்டு கிடக்கு, டிவி கிடக்கு, டோல் ஏசி வேலை, ஃப்ரண்ட் ஏசி வேலை. இது கேடிஹெச் இந்த சீட் ஆட் பண்ணியிருக்கேன். அட்ஜஸ்டபிள் சீட்டாக கேடிஹெச் இந்த சீட் தான் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த சூப்பர் ஜிஎலுக்கு. இதெல்லாம் டோர்லாம் ஓட்டோ டோர். ஓகே ஓகே. ஓகே ஓகே ஓகே. டின் பாடி தான். இது என்ன மாதிரி? என்ன இப்போ லீசிங் வசதிகள் எல்லாம் இருக்காது? லீசிங் செஞ்சு கொடுக்கலாம்.
லீசிங் செய்து கொடுப்பீங்க ஓகே ஒன்று 35 வேல்யூவேஷனே வந்திருக்கு. 1.35 வெறும் 90 லட்சம் வரையும் லீஸ் போடலாம். 90 லட்சம். ஓகே 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 1.5. இப்போ ரெடி கேஷ்ண்டா எவ்வளோத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம்? 1.38. 1.35. ஓகே ஓகே. 1,38,000. 1,38,000 லட்சம் இருந்தால் இந்த சூப்பர் ஜிஎல்லாம் நீங்கள் எடுத்துன்னு போகலாம். பாருங்க பின்னுக்கும் பாருங்க எப்படி இருக்குன்ற வளங்கள் எல்லாம். ஏசி எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுவேன் என்ன. ஓகே நல்லா ஏசி கண்டிஷன் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுவேன். இந்த சூப்பர் ஜிஎல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே தர நம்பரை கால் பண்ணி கேட்டுட்டு கடையை விசிட் பண்ணி பார்த்தா இல்லை வேணா. ஏன்டா இது வந்து பார்த்து அதுக்கு என்னதுக்கு கேட்குறேன்டா. இப்போ இது அதுக்குள்ளே போயிட்டுதுண்டா இங்கே பாஸ்ட் மூவிங் கார்கள் பாருங்க. அந்த ஒமினி கூட பாருங்க ஒரு 2 நாளைக்கு முதல் தான் வந்தது. அதுவுமே இப்போ சோல்ட் அவுட் ஆகிட்டேன் நேற்று. நாளைக்கு எடுக்க வராங்க. உங்களோட வீடியோ பார்த்து தான் பர்டிகுலரான கஷ்டம். வீடியோ பார்த்தேன். வீடியோ நாங்கள் டிக்டாக்ல நீங்கள் யூடியூப்ல பார்த்துருக்க மாட்டீங்க. டிக்டாக்ல அது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கோம். அதை பார்த்து தான் வந்தான்னு சொல்கிறாங்க. வந்து பார்த்து எடுத்தான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ப்ரைஸ் ஓகே தானே? என்ன நாளைக்கு ரிலீஸ்? நாளைக்கு ஓகே. நாளைக்கு வந்து எடுத்து போட முடிஞ்சால் உங்களுக்கு போட்டுக்கொள்கிறேன் இந்த கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ. இது மொத்த பெறுமதியே 1,38 லட்சம் தானே. இந்த வாகனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஷோரூமை விசிட் பண்ணி பார்த்து வாங்கி கொள்ளுங்க. இப்போ அடுத்த வாகனத்தையும் பார்ப்போம் அண்ணா. ஓகே அடுத்த என்ன மாதிரி இதா 800 KF 0667. இது என்ன மாதிரி? இது வந்து 26,75,000 விலை. 26,75,000 பாருங்க. 2007 மேனுஃபேக்சரிங். ரெஜிஸ்டருமே 2007 தானா. பெட்ரோல் வாகனம் இந்தியா. ஓனர் எத்தனையா ஓனர்? இது வந்து செகண்ட் ஓனர். ஓகே செகண்ட் ஓனர். ஓகே ஓகே. லீஸுக்கு போனதால 4th ஓனர். ஓகே செகண்ட் ஓனர். கலரை பாருங்க என்ன மாதிரி இருக்குண்டு. இது என்ன மாதிரியான ஆப்ஷன்கள் எல்லாம்? இது நார்மல் மாதிரி ஏசி எல்லாம் வைக்க கண்டிஷன். ஒரிஜினல் டின் பாடி ஒரிஜினல் பெயிண்டோட நிக்குது. பெயிண்டோட ஹட்டன் பாலிஷ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஓகே. ஏசி ஆப்ஷனுமே ஏசி எல்லாம் ஒர்க் ஓகே ஓகே. ஏசி எல்லாம் ஒர்க் கண்டிஷன் தானே. கம்ப்ளைண்டோட வாகனம் கொடுக்குறீங்களா? தெரியுமா? கம்ப்ளைண்டோட ஒன்றும் கொடுக்குறீங்களா? நாங்கள் எல்லா வீடியோலுமே சொல்கிறது தான். அண்ணாமே சொல்கிறார் இங்கே நிற்கிற வாகனங்கள் வேலைக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு வேலை செய்கிற கொண்டமே இல்லை. எடுத்து ஓட வேண்டிய மட்டும்தான். ஏன்டா அண்ணா எல்லாமே எந்த வாகனம் இருந்தாலும் நல்ல பெஸ்ட்டான வாகனம் தான் எடுப்பார். அதே நேரம் அதில் எதுவும் சின்ன பிள்ளையர் இருந்தாலும் அதை திருத்தி தான் கொடுப்பார். பாருங்க அடுத்த என்ன வாகனம்? இந்த பிளாக்பெரி. இது நிற்குது பிளாக்பெரி மாதிரி ஒன்று. இது மெக்ரோட. மெக்ரோ என்ன? மெக்ரோட 2010-11 ரெஜிஸ்டரா? 2010 மேனுஃபேக்சர். ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா 2011. பெட்ரோல் பவர் ஸ்டீரிங் பவர் செட்டப் எல்லாம் ஒர்க். ஃபுல் ஆப்ஷனுமே ஒர்க்கிங் வந்து சார். இது வந்து எனக்கு வேணும் 20-50. அது ஃபிக்ஸ். 7 லட்சம் இருந்தால் மிச்சம் லீஸ் போட்டுக்கலாம். டவுன் பேமெண்ட் 7 லட்சம் இருந்தால் இந்த காரை நீங்கள் எடுத்துன்னு போகலாமா? ரெடி காசுண்டா 20,50,000. அது ஃபிக்ஸ் ப்ரைஸ் ஒன்றா இல்லாட்டி சின்ன ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது? ஓகே ஓகே. இப்போ எங்கடா வீடியோ பார்த்தேன்னு சொன்னீங்க கூட சின்ன டிஸ்கவுண்ட் இருக்குது தானே? இதுவும் நல்ல இதுவும் நல்ல எலோவில் டயர் எல்லாம் நல்லா. இந்த எலோவில காட்டுங்க. டயர் வளங்களுமே ஓகே. எலோவிலும் ஆட் பண்ணியிருக்கு பாருங்க. வேற என்ன உள்வளங்களே நம்மளா காட்டுவோமே. சீட்டை பார்க்கறேன். சீட் நல்ல கலரா இருக்கு. இன்டீரியர் வந்து பேட்ச் கொடுத்துருவேன். பிளாக் அண்ட் பேட்ச் நல்லா இருக்கு. என்ன நல்ல கம்போ கலர். என்ன பிளாக் அண்ட் பேட்ச் பாருங்க. உள்வளங்களை பின்னுக்கு அப்படியே காட்டுங்க. இந்த பின்னுக்கு நார்மலாக காட்டிக்கணும். இந்த பாருங்க பின்னுக்கு எப்படி இருக்குண்டு. நம்பரை பாருங்க. KK 2764 நார்மலாக காட்டிக்கொள்ளுங்க. இதே 20,50,000 தான். இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை. நீங்கள் நேரில் வந்து பார்த்து ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா? ஓகே ஓகே. சின்ன டிஸ்கவுண்ட் நான் தருவேன். பேசி தீர்மானிக்கலாம். கண்டிஷன் வளங்களுமே எல்லாமே ஓகே தான் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறாதான் இங்கே இருக்கிற வாகனங்கள் ஒரு பிள்ளைகளும் இருக்காதான். இல்லை ஏதாவது பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் அதை அண்ணன் செய்து தான் கொடுப்பேன். அடுத்த இந்தியாலையும் ஒரு வாகனம் நிற்கிது. இதையும் மாது சுசுகி 800 தானது. புதுமை இருக்குன்னா அதுவும் இதே ஒரே கார் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் ஓனரா? ஃபர்ஸ்ட் ஓனர் ரெண்டாவது விரும்புவாங்களேன்னு. அதோட இதில் சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாமே கிடக்குது. இதில் வெறும் 6,50,000 தான் ஓனர் வாங்கினது. அந்த வீலில் இருந்து இந்த வரைக்கும் இந்த கடைசியாக என்ன வேலை செஞ்சால் அந்த வரைக்கும் மட்டும் சர்வீஸ் ரெக்கார்டு ஒரு புக் மாதிரி அப்படி அடுக்கி வச்சுக்கிறேன். இது வந்து எனக்கு 22,90 வேணும். வந்தால் பார்த்து குறைச்சி 22,90. 22,90,000 இருந்தால் இந்த காரை நீங்கள் எடுத்துன்னு போகலாம். JP 6496 நம்பர் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு ஆஷ் கலர். உள்வாங்களையும் நார்மலாக காட்டிக்கொள்கிறோம். இது என்ன ஏசி எல்லாம் ஒர்க் கண்டிஷன் தானே? ஏசி எல்லாம் ஒர்க் கண்டிஷன். ஓகே ஓகே. எல்லாம் மேனுவல் தானே? ஓகே ஓகே ஓகே.
பாருங்க ஏசியும் பர்க் கண்டிஷன் ஒரு ப்ரைஸுக்குள்ள ஒரு நல்ல லோ பட்ஜெட்டுக்குள்ள ஒரு கார் தர்றீங்க பெஸ்ட்டான கார் தர்றீங்கன்னா இப்படியான கார்களை தெரிவு செய்தால் எல்லாமே என்ன ஓகே இதை விட பெஸ்ட்டான கம்பெனின்ட்டு இது என்ன இப்போ நார்மலாக சொல்லுவீங்க இப்போ லோ பட்ஜெட்டுக்கு பெஸ்ட்டாக பாவிக்கக்கூடிய மாதிரி இப்போ லோ பட்ஜெட்டுக்கு பெஸ்ட்டானு சொன்னால் கூட மாறுதையான போய்க்கொண்டு மாறுதியும் போகிறது அதெல்லாம் அல்ட்ரா அதெல்லாம் போகுது ஓகே ஓகே மாறுதி அல்ட்ரா அதெல்லாம் போகிறதா இது பேச போகிறீங்களா இதை நார்மலாக சொல்லி கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு இங்கே பாருங்க இது நான் டிக்டாக்ல போட்டிருப்பேன் சோல்ட் ஆகிட்டு பாருங்க நாங்கள் டிக்டாக்ல போட்டிருப்போம் KL 38 இதில் உடனே சோல்ட் ஆகிட்டேன் வந்துருக்கேன் 2 நாளே சோல்ட் ஆகிட்டு பாருங்க எல்லாமே இங்கே ஃபாஸ்ட் மூவிங் தான் டிஆர்ஆர் மோட்டார்ஸில் வாகனங்கள் நிற்காது எல்லாம் போய்கொண்டே இருக்கும் அண்டைக்கு வரைக்கும் ஃபுல்லாக அண்டை வரைக்கும் இப்படியே சுழட்டிக்கானுங்க இந்த வியூவில் பாருங்க இப்போவே ஒரு நிறைய வாகனம் நிற்கிது இதை விட இன்னும் ஒரு 7-8 வாகனம் கூட நின்றது அதெல்லாம் இப்போ வித்துட்டேறான் இப்போ அடுத்து எந்த வாகனத்தை பார்ப்போம் இதை பார்ப்போம் என்ன இது சன் நீங்கள் முதல் வீடியோ காட்டியிருக்கிறீங்க நான் நோமலாக காட்டுங்க நோமலாக காட்டு ஓகே ஓகே இது அந்த கலருக்கு தான் காசு என்ன 64-77-98 என்ன மாதிரி இது 30 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபா ஆப்ஷன் எல்லாம் என்ன ஃபுல் ஆப்ஷன் தான் லெதர் சீட் அந்த ஒரிஜினல் அந்த நிஷான் ஷீட் என்ன லெதர் சீட் பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாமே இருக்கு சப்பு சன்ரோ டிஸ்கிரீன் எல்லாமே இருக்கு ஓகே ஓகே ஏசி எல்லாம் கண்டிஷன் பவர் ஸ்டேரிங்கா ஓகே 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 உங்கள்கிட்ட இப்போ என்னென்ன வாகனங்கள் கூடுதலாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் காரில் என்னென்ன மாடல்கள் இருக்குது இப்போ நிஷான்ட இப்போ அல்ட்ரோ அப்படி அந்த கம்பெனியை சொல்லு கார் என்ன பேர் இருக்குது நிஷான் இருக்குது சுசுகி இருக்குது டொயோட்டா இருக்குது மிக்ஸி இருக்குது செரி இருக்குது மெக்ரோ இருக்குது கூடுதலாக இருக்கான் டையாக்ஸ் இருக்குது அது பெஸ்ட்டாக வருதோ அதை எடுத்தோன்னு வந்து தான் இங்கே இருக்குது ஓகே ஓகே டாட்டா நிற்குது எல்லாம் கூடுதலான வாகனங்கள் எல்லாமே நிற்குது அதே நேரம் பெஸ்ட்டாக நிற்கிற ஒரு வாகனத்தை தான் அண்ணா தெரிவு செய்து எடுத்தோன்னு வருவார் என்ன ஒரு சின்ன பிள்ளை இருந்தாலும் அது என்ன செஞ்சு இவ்வளோ தொகையை டையாக்ஸ் மீரா டையாக்ஸ் ஜப்பான் பவர் ஸ்டேரிங் அண்ட் 18,90,000 வரும் நினைக்குது 18,90,000 ஓகே 18,90,000 இந்த காரை எடுத்தோன்னு போகலாம் நல்லா வேலை செய்யும் நல்ல விலை எவ்வளோ நார்மலா விலை 20 கிட்ட வேலை செய்யும் 20 கிட்ட விலை ஓகே ஓகே 20 கிட்ட பெட்ரோல் பாய்க்கும் பாருங்க 17-82-41 எப்படி நிக்குதுன்னு பாருங்க ஓகே ஓகே அப்படியான ஆக்களுக்கு ஓகே இருக்கும் இந்த ஆட்டோவுக்கு பதிலாக இதை எடுக்கலாம் அந்த ஆட்டோன ப்ரைஸுக்கு தான் பெறுது என்ன ஒரு புது ஆட்டோன ப்ரைஸுக்கு தான் இந்த வாகனம் பெறுது அதை தான் சொல்கிறேன் எல்லாம் இப்போ வருது தானே ஓகே ஓகே பாருங்க நார்மலாக சுற்றியும் காட்டி விடுங்க ஒருக்கா அதோட மோடிஃபிகேஷனுக்கு சூப்பர்க்கா இது என்ன மோடிஃபை பண்ணால் நல்லா மோடிஃபிகேஷனுக்கு தரமான வாகனமாம் இது பாருங்க நார்மலாக சுற்றி காட்டி விடுங்க இப்போ படியல் எடுத்தாங்கன்னா மோடிஃபிகேஷன் செய்வாங்க என்ன ஓகே ஓகே ஒரு ஃபேமிலி தேவை எடுக்கிறார்களாவே எல்லாம் மோடிஃபிகேஷன் பண்ண வேண்டாம் எடுத்து இப்போ எங்களை மாதிரி ஆக்கள் எடுத்தவொண்டா மோடிஃபிகேஷன் செய்யலாம் ஒரு காலத்தில் வாங்குவோம் இப்போ இல்லை இப்போ அடுத்து என்ன வேணும் இதை பார்க்க டாட்டா நானோ 2015 ரெஜிஸ்டர் ஆயிருக்கு பவர் செட்டப் பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தேர்ட் ஓனர் கம்பெனியோட போட்டு 5 மென்ஷன் பண்ணியிருக்கு 5 மென்ஷன் பண்ணிக்கலாம் பாருங்க நம்பரை பாருங்க CAD 9033 இது 2350 வரும் 23,50,000 இருந்தா இந்த பிரைஸ் இல்ல வந்தா நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பேன் இப்போ எல்லாம் இப்போ வருங்க டிஸ்பிளேலயே இவங்க எல்லாமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு சுவத்துக்காண்டி எல்லாமே ஒட்டியிருக்காங்க இப்போ இந்த முதல் காணொலிகளையும் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே நான் டிஆர்ஆர் மோட்டார்ஸ்க்கு ஒரு 3-4 வீடியோஸ் போட்டிருக்கேன் அதுலேயுமே பார்த்துருப்பீங்க எல்லா வாகனத்துக்குமே இப்படி எழுதி ஒட்டியிருப்பாங்க ஏன்னா வந்து பார்க்குற உங்களுக்கு சுவத்துக்காண்டி எத்தனை ஓனர் எந்த ஆண்டு மேனுஃபேக்சர் ப்ரைஸ் எல்லாமே பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வாகனத்தை லீஸ் எடுக்கலாம் இதுக்கு வந்து 7 லட்சம் இருந்தால் மிச்சம் லீஸ் போட்டு கொடுக்கும் 7 லட்சம் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு மிச்சத்தை நீங்கள் லீஸில் போட்டுக்கொள்ளலாமா பாருங்க அடுத்த எதுனா இது மஸ்ட் இது பார்த்தா இது பார்த்தேன் நார்மலாக பாருங்க இது ஒரு மோடிஃபையா இல்லை ஒரு ஃபுல் மோடிஃபை ஓகே ஓகே மோடிஃபையா இதுவும் பார்த்த வண்டி ஓகே நல்ல வண்டி இல்லைன்னா கொஞ்சம் ஆண்டு குறைவால நிற்கும் ஆண்டு குறைவால இப்போ மக்கள் கொஞ்சம் நிற்க விலை கூடுந்தானே அனுபவம் உள்ளாக்கள் வாங்கணும் அனுபவம் நல்ல அண்ணன் போலீஸ் பண்ணி வச்சுக்க இப்போ எல்லா வாகனம் அப்படி தானே இது வரைக்கும் விலை காரணம் நமக்கு பார்த்தேன் இது சரியா சரியா ஓகே ஓகே 29 லட்சம் அடுத்தது என்ன இந்த மஞ்சளும் காட்டியிருக்குமா
ஓ இதுவும் காட்டின வீடியோ காட்டின வாகனம் ஓகே இதே ஓகே. மாதிரி 20-50 கொடுக்கும். 20-50 20-50 இந்த காரை கொடுப்பேரம். இதுக்கு லீஸ்கள் இருக்குது. ஓகே. இது வந்து மிக்ஸி லான்சர் ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர். இது புதுசு. ஃபர்ஸ்ட் ஓனர். ஃபர்ஸ்ட் ஓனரோட நிக்குது. ஃபர்ஸ்ட் ஓனர். ஃபர்ஸ்ட் ஓனரோட நிக்குதான் பாருங்க எப்படி நிக்குது வேற. முழுக்களும் வேலையா? ஏசில இருந்து முழு ஆப்ஷனுமே வேலை. முழு ஃபங்க்ஷனும் வேலை. 12 சரி 17-77 பாருங்க எப்படி நிக்குதுன்னு. இப்போ பழைய ஆக்கலண்டா கண்டா விட மாட்டாங்கன்னு இது. அதுவும் இப்போ இளம்பொடியில நீங்க வாங்கினீங்களா எடுத்துருவாங்க. ஒரிஜினல் லெதர் சீட்டுகளோட இருக்கு. ஒரிஜினல் சீட்டோட இருக்கு. ஒரிஜினல் சீட், ஒரிஜினல் ஹார்பர்ட்ஸ் இல்ல ஃபுல் டேஷ்போர்ட் இருக்கு. காடுங்க சைட் மட்டை, சைட் மட்டை, கேண்டில், லோக்கு முழுக்களையுமே ஒரிஜினல். எல்லாமே ஒரிஜினல். இது நார்மலா எவ்வளோண்ணா பெட்ரோல் பாய்? பெட்ரோல் இது அவ்வளோ பாய்க்கு அவ்வளோ பட் ரங்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கு. இன்னும் ரங்கு இருக்குதானே நல்ல ஸ்பேஸ் இருக்கு. சபு ஃபஸ் இருக்கு, ஆண்ட்ராய்டு ஸ்க்ரீன் இருக்கு, ஸ்க்ரீன் போட்டிருக்கான், ரிவர்ஸ் கேமரா, சபு பார்க்கத்தான் இது மாதிரியான சரியான இடம் ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்க. ஒரு ஆஷ் கலர் நல்ல வடிவா இருக்கு. எலோவில நல்ல எலோவில் போட்டுருக்கு பாருங்க. நல்ல எலோவில். ஸ்போர்ட்ஸ் எலோவில். ஓகே ஓகே. பாருங்க டயர் வளங்களும் ஓகேண்ணே. டயர் வளங்களும் ஓகேயா இருக்கு. இந்த வாகனம் என்ன மாதிரி என்ன விலை? இது 1850. 1850. 18,50,000 இருந்தால் இந்த காரை நீங்கள் எடுத்துன்னு போகலாங்க. பாருங்க எப்படி நிற்குதுண்டு ஆஷ் கலரில் நம்மளை காட்டிக்கொள்கிறோம். பாருங்க இப்போ இங்கே இருக்கிற எல்லா வாகனத்தையும் பார்த்துருப்பீங்க எவ்வளோ வாகனம் நிற்குதுன்னு. அதே நிறைஞ்சால ஜீப்புகளுமே நிற்குது. அதுண்ட வீடியோவிலும் நான் ஏற்கனவே இந்த சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ரைஸுகள் ஓகேண்டா இந்த ஜீப்பை நீங்கள் ஷோரூமை விசிட் பண்ணி பார்த்து இந்த ஜீப்புகளை வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதை தாண்டியுமே 48 சிசி பைக்குகளுமே இருக்குது. மற்றது ஒரு 200 பைக்குன்னு நிற்கிது. இந்த பைக்குகள் எல்லாம் வேணுமெண்டா நீங்கள் ஷோரூமை விசிட் பண்ணி பார்த்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே. அதே நேரம் பைக்குகள் வந்து கொண்டே இருக்கு. பட்ஜெட் காரெல்லாம் எனக்கு கூட நிற்கிது. சில பேர் வந்து கணவர் மாறி மாறி கோல் அடிச்சு ஃபோட்டோ போடுங்க டைம் இவ்வளோ ஃபோட்டோவும் போட்டு கொண்டு இருக்காங்க. டைம் எனக்கு வேணுமில்லை. அதை விட பக்கத்தில் இருக்கிறார்கள் நேராக வந்து பார்த்தா அவைக்கு பிடிச்சி வானம் எடுக்கணும்னாலும் நேராக வந்து பார்த்தா அவை ஈஸியாக எடுக்கிறது ஈஸியாக இருக்கு. இது பிடிக்க அடிக்காது, அது பிடிக்க அடிக்காது, ஏதாச்சும் மாற்றி எடுக்கலாம். அப்போ ஃபோட்டோண்டா கடன் நீங்கள் தான் திரும்பி எடுத்து போட்டு இருக்கோம். நீங்கள் ஷோரூமை முடிஞ்ச அளவு ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்க. விசிட் பண்ணி பார்த்து ஒரு நல்ல மெக்கானிக்காரராக கூடியன் வந்து இந்த காரு வாகனங்களை நீங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதே மாதிரி வாகனங்கள் இங்கே வந்தோண்டே இருக்கும். அதே நேரம் போய்கொண்டே இருக்கும். அடுத்தடுத்து வாகனங்கள் வரும்போது நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் அடுத்தடுத்து காணொலியெல்லாம் எடுத்து போட்டு கொண்டிருக்கிறோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் 2K Salons. ஓகே நன்றி அண்ணா. ஓகே நன்றி. ஓகே பாய்.